நம்ம மாடி தோட்டத்தில் வாரமானா பறிக்கிற மாதிரி ஒரு 2-3 ஐட்டம் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த பிரண்டையும் புதினாவும் தான். புதினாவை பொறுத்தவரையில் ஒரு 3 தொட்டிக்கு இருந்தால் போதும். மாற்றி மாற்றி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பறித்து எடுத்துக்கலாம். அப்படி தான் 2 தொட்டியில் நான் வளர்த்துட்ருக்கேன். இன்னொரு தொட்டிக்கு போட்டிருக்கேன். அது இன்னும் சரியாக முளைச்சி வரல. இருந்த 2 தொட்டிலே நான் ஒரு 1.5 தொட்டிக்கிட்ட இந்த வாரத்துக்கு தேவையான புதினாவை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பறித்து வச்சிட்டேன். நான் வேறு 2 நாள் ஊரில் இருக்க மாட்டேனா, சரி இந்த வெண்டைக்காவை பார்த்து அவர் பறித்து வைக்க மாட்டாங்க, அதனால் குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு 10 வெண்டைக்காய் கிட்ட உடச்சி எடுத்து வச்சிட்டேன். அப்படியே இந்த கனகாமரமும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. நம்ம வரத்துக்குள்ளார கொஞ்சம் காஞ்சி கிஞ்சி கீழே வந்துட போதுன்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்துச்சு. ஒரு 1/4 முழத்துக்கு வரும். அதையும் பறித்து வச்சுட்டு இப்போலாம் மல்லி சரியாகவே பூக்கிறதில்ல, 1-2 தான் கொடுக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கலந்து வச்சு கட்டிக்கலான்ட்டு அதையும் பறித்து டப்பாவில் போட்டுடலான்ட்டு அதையும் பறிச்சுட்டு, அப்புறம் அவரைக்காய் ஒரு 2 இருந்தது, அதையும் பறித்து வச்சிட்டேன். இதுதான் இன்றைக்கான அறுவடை. இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.